அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. அந்த நிலா தான் நம்ம பேச்ச கேட்காம அந்த சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டால. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்காக அவங்கள கூப்பிட்டு ரிசப்ஷன் அது இதுன்னு நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம எதுக்காகப்பா அவமானப்பட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாஸ் அங்க மனோகர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த தேன்மொழியோ, அப்படி கேளுடா தாசு, இவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, புத்தி கித்தி கெட்டு போச்சு போல இருக்கு. நம்ம தராதரம் எங்க இருக்கு, அவங்க தராதரம் எங்க இருக்கு. சென்னைக்கு போயிருந்த அன்னைக்கே நிலாவை 4 அறை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். ஆனா என் பேச்சை எங்க கேட்டாரு? எல்லாம் அந்த நிலாவோட இஷ்டம்னு சொல்லி அவரும் விட்டு தள்ளிட்டாரு. இப்போ என்னமோ அவங்கள கூப்பிட்டு ரிசப்ஷன் பண்ணி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க இதெல்லாம்? எனக்கு ரிசப்ஷன்லாம் பிடிக்கலங்க. நான்லாம் அந்த ரிசப்ஷனுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேன்மொழி சொல்ல, என்ன தேனு, அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ரிசப்ஷன்ல எல்லார் முன்னாடியும் இந்த கேவலமான குடும்பம் தான் என்னோட சம்மந்திங்கன்னு சொல்றதுக்காக நான் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்றேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லை. எந்த குடும்பம் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு இவ ஆடிக்கிட்டு இருக்காளோ அந்த குடும்பத்தை இவளே காரி துப்பிட்டு, அந்த சோழனும் வேணாம் அந்த குடும்பமும் வேணான்னு சொல்லிட்டு ஏன் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் பொண்ணு, அதான் நம்ம பொண்ணு நம்ம கூட வரப்போறா. அதுக்காக தான் இந்த ரிசப்ஷனையே நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மனோகரை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்லையே தேனு. என்னப்பா சொல்றீங்க? அப்படியா? ஆமாண்டா தாசு, நான் சொல்றத மட்டும் நீ காதுல வாங்கிக்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த கிழமை இருக்கானே, அதான் அந்த சோழனோட அப்பா, அந்த ஆளை எப்படியாவது அவமானப்படுத்தணும். புரிஞ்சுதுல? சரிப்பா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது போலவே நடந்துக்கலாம். மறுநாள் எப்பவும் போல நடேசன், நிலா, சோழன், சேரன்னு எல்லாருமே ரிசப்ஷனுக்கு தயாராகி நேரா திருவண்ணாமலையில இருக்க மண்டபத்துல ஏற்பாடு பண்ண அந்த இடத்துக்குமே வராங்க. உண்மையாவே நம்ம குடும்பம் இந்த கோட் ஷூட் போட்டதுக்கு அப்புறம் பணக்கார குடும்பம் மாதிரி தான் இருக்கு. அம்மாடி நிலா, எனக்கு இந்த கோட் ஷூட் எப்படி இருக்கு? உன் வாயால சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, அங்கிள் சொல்ல போனா இவங்க எல்லாரையும் விட நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கோட் ஷூட் உங்களுக்காகவே தச்ச மாதிரி இருக்கு. உண்மையாலுமே சூப்பர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே மண்டபத்துக்குள்ள போக, அங்கிள் இந்த மண்டபத்துல நீங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க அங்கிள். ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பிபி அதிகமா இருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுல? சரிம்மா, சொல்லிட்டல. இந்த இடத்துல நான் கண்டிப்பா குடிக்க மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சோழன் கூட போய் சந்தோஷமா ரிசப்ஷனை நீ நடத்து. அப்பா அப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த கிழவன், அதான் அந்த ஆள் நடேசன் இருக்கானே, அவனுக்கு பிபி இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணா கண்டிப்பா பரலோகம்தான். வேணும்னா நம்ம சரக்கு எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்து குடிக்க வைக்கலாமா? குடிச்சு இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து அங்கேயே மண்டையை போடட்டும். என்னப்பா சொல்றீங்க? என்னடா சொல்ற தாசு, நீ சொல்றது உண்மையா? ஐயோ அப்பா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த ஆளுக்கு பிபி இருக்குதான்ப்பா. நமக்கு இதுதான் சரியான நேரம் அந்த ஆளை பழி வாங்கறதுக்கு, அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாஸ் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க வந்திருந்த மனோகரோட சொந்தக்காரங்க இருந்துகிட்டு, என்னப்பா மனோகர், என்னதான் இருந்தாலும் இவ்வளவு ஒரு ஏழை குடும்பத்திலயா உன் பொண்ணு கொண்டு போய் சேர்ப்ப? எப்படியோ உன் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே சந்தோஷம்தான். பொண்ணை எப்படியெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கின மனுஷன் கடைசியில இந்த பொண்ணு ஒரு டிரைவரை போயும் போயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்றது? பொண்ணு ஒழுங்கா வளர்த்து இருக்கணும். அது எங்க மனோகர் கிட்ட இருக்கு? பொண்ணை ஒழுக்கமா வளர்க்காதனால தான் இப்படி ஓடி போய் அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு போல. பாவம் மனோகர் தான் இந்த எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகரோட சொந்தக்கார் அங்க அவமானப்படுத்தி பேச, இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன் இருந்துக்கிட்டு, யோ இங்க வாயா, என்ன சொன்ன? கேவலமான குடும்பமா? என் புள்ள டிரைவர் வேலை பார்க்கறானா? ஆமாயா, என் புள்ள டிரைவர் வேலை பார்க்கறாதான். வேலை தானே பார்க்கறான். எங்கேயும் திருடி யாரோட வீட்லையும் இருக்க நகைகளையும் பணத்தையும் திருடிலாம் எடுத்துக்கிட்டு வந்து அவன் குடும்பத்தை நடத்தலையே. அவன் சொந்தமா உழைச்சி ஒரு காருக்கு டிரைவரா இருந்து நல்லபடியா அவன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். என் பையனை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? கோ, இனிமே இங்க வந்து என் பையனை பத்தி அசிங்கமா பேசாத. என்ன சம்மந்தி இது? என் புள்ள, அதான் உங்க மருமகனை பத்தி இங்க வந்திருக்கவங்களாம் அவமானப்படுத்தி பேசுறாங்க. நீங்களும் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்றது சம்மந்தி? 1000 தான் இருந்தாலும் என் பொண்ணு பண்ணது தப்பு தானே. அதனால்தான் எத்தனை பேர் என்னதான் அவமானப்படுத்தி பேசினாலும் வாயை முடிக்கிட்டு பேசாம அமைதியா இருக்க வேண்டியதுதான். அப்புறம் சம்மந்தி,
எதனா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் நடேசனை கூப்பிட, ஐயோ நோனோ, என்னோட மருமக கண்டிப்பா குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால நான் குடிக்கவே போறதில்ல. நீங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்றீங்கன்னா பண்ணுங்க சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் அங்க வேண்டான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன் கிட்ட அங்க மனோகர் இருந்துகிட்டு, டே தாசு, போய் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து எடுத்துக்கிட்டு வா. இந்த கிழமை அந்த சொந்தக்காரங்க முன்னாடி என்னைய அவமானப்படுத்தி பேசிட்டான். இவனை சும்மாவே விடக்கூடாது. ஒரே அடியா இவனை பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டியதுதான். சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனோகர் ஒரு திட்டத்தை சொல்ல, இன்னொரு பக்கம் தாசுமே கூல்ட்ரிங்க்ஸ்ல நிறைய சரக்கு கலந்து எடுத்துட்டு வந்து அங்க மனோகர் கிட்ட கொடுத்து, சம்மந்தி என்ன சம்மந்தி, குடிக்க தான் வரமாட்டீங்க, இதோ கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, இந்த கூல்ட்ரிங்க்ஸையாவது குடிங்க. நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணல வரலன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதையாவது குடிங்க சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் ஒரு நாடகத்தை நடத்த அதை வாங்கி இங்க நடேசனுமே குடிச்சிடுறாரு. டே தாசு, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க வேண்டாம், வா நம்ம அப்படிக்கா போய் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் அங்க தாசை அழைச்சிக்கிட்டு போக, இன்னொரு பக்கம் அப்படியே சேர்ல உட்காந்துருந்த நடேசனோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த நடேசனை பார்த்து இங்க சேரன், பல்லவன், பாண்டின்னு வேக வேகமா வந்து, அப்பா அப்பா என்னப்பாச்சு, அப்பா எழுதுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாருமே பதட்டத்தோட நடேசனை எழுப்ப, நடேசன் மூச்சு பேச்சு எதுவுமே இல்லாம மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் மேடையில இருந்த நிலா சோழன்னு எல்லாருமே கீழே இறங்கி பதட்டத்தோட ஓடி வராங்க. அங்கிள் அங்கிள் என்னாச்சு, அண்ணன் என்னன்னாச்சு தெரியலம்மா, என்னாச்சுன்னு தெரியல, சேர்ல உக்காந்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு கீழே மயங்கி விழுந்துட்டாரு. அண்ணி எனக்கு தெரியும் அண்ணி, என்னடாச்சு, பல்லவா சொல்லு பல்லவா. அண்ணி உங்க அப்பா தான் அண்ணி, இவர்கிட்ட ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்தாரு, நான் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்பா வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு தான் சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை, அவர் தான் கொடுத்தாரு, இவரும் வாங்கி குடிச்சிட்டாரு, அப்போ ஏதாவது கலந்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பல்லவன் சொல்ல, கொஞ்ச நேரத்துல அந்த கூல்ட்ரிங்க்ஸை எடுத்து சோழன் வாசனை பிடிச்சு பார்க்க, நிலா இதுல சரக்கு கலந்துருக்கு நிலா. என்ன சொல்றீங்க சோழன், சரக்கு கலந்துருக்கா? ஆமா நிலா, நீ சொல்லியிருந்தல அவர் குடிக்க கூடாதுன்னு சொல்லி, அதை மீறியும் அவர் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார் போல. உங்க அப்பா தான் சரியான நேரமா பார்த்து இவரை பழி வாங்கறதுக்காக இப்படி கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து கொடுத்துருக்காரு. ஏன் அங்கிள், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் நடேசனை பார்த்து ரொம்ப கோவத்தோட கேட்க, மாப்பிள்ள நானும் எதுவும் கொடுக்கல, கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தேன். ஏன்பா தாசு, கூல்ட்ரிங்க்ஸ் தானே எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னேன், அதுக்காக சரக்கியா கலந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனோகர் ஒரு நாடகத்தை நடத்த, அப்பா இல்லையப்பா, நானும் கூல்ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துட்டு வந்தேன், ஒருவேளை யாராவது கலந்து வச்சிருப்பாங்களோ தெரியல சோழன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. யோ அது எப்படியா, நீங்க தான் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுல அதுவா எப்படி வந்து சரக்கு கலந்துருக்கோம் எனக்கு தெரியும். நீங்க தான் எங்க குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தலான்னு எதிர்பார்த்திருப்பீங்க. முடியாதுன்னவே இப்போ என் அப்பா வழியா என் அப்பாவை ஏதாவது பண்ணலான்னு அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து திட்டம் போட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து கொடுத்துருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ சோழன், இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே முதல்ல அங்கிளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க, முதல்ல இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்ப்போம், இங்க டாக்டர் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா சொல்ல, கொஞ்ச நேரத்துல இங்க சேரன், சோழன், பாண்டியன்னு எல்லாருமே அங்க நடேசனை தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போய் சேர்த்துறாங்க.